எல்லாருக்கும் வணக்கம். நான் சத்யா. இது என்னோட சேனல் ஆர்பிடி நேச்சுரல்ஸ். என்னோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் வந்துட்டு என்னோடய தோட்டமும் என்னோடய தோட்டத்துக்கு போகிற வழியும் பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பீக்கணிக்காய் தோட்டம். தெரியும் உங்களுக்கு, பீக்கணிக்காய் தோட்டத்திலேருந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். பாவக்காய் தோட்டம், பீக்கணிக்காய் தோட்டம், இது ரெண்டுமே நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ரைட் சைடில் இருக்கிறது வந்து புதினா தோட்டம். புதினா வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு இது பிடிக்கவும் செய்யும். இது வந்து வருஷத்துக்கு 2 டைம் இல்லைன்னா 3 டைம் வந்து அறுவடை பண்ணுவாங்க. நல்ல விளைச்சலும் நல்லா இருக்குது இந்த டைம். அந்த 2லேருந்து 3 டைம் அறுவடை பண்ணும்போது ஒரு டைம் மட்டும் நல்லா வந்து இது சேல் கிடைக்கும், நல்ல லாபம் கிடைக்கும். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முஸ்லீம்ஸ் பண்டிகை இருக்குல்ல, பக்ரீத் பண்டிகை, அந்த பக்ரீத் பண்டிகையில் வந்துட்டு நல்லா சேல் ஆகும். மற்ற 2 டைம் அறுவடையை கம்பேர் பண்ணும்போது இந்த முஸ்லீம் பண்டிகைக்கு அறுவடை பண்ணுற புதினா வந்துட்டு நல்லாவே லாபம் போகும். நல்ல எந்த ஒரு நஷ்டமும் இல்லாத நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அறுவடையாக அந்த அறுவடை வந்து இருக்கும். அப்புறம் முன்னாடி தண்ணி வேறு அதிகமாக இருக்குது. பாப்பா அதுலேயே குதிச்சு ஓடிட்டுருக்கா. முன்னாடி இருக்கிறது வந்து மாட்டு தீவனப்பில். எல்லா ஏரியாவிலையும் இந்த மாட்டு தீவனப்பில் இருக்கும். ஆனால் அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதை பற்றி. இப்போ வந்துட்டு நிறைய வெரைட்டி வந்து அந்த தீவனப்பில் கூட நிறைய வெரைட்டிஸ் வந்துடுச்சு. இது வந்து என் அம்மா ஒரு சைடு வந்துட்டு சீப்பில்லுன்னு சொல்லுவாங்க, என் ஹஸ்பண்ட் ஒரு சைடு வந்துட்டு பூசா பில்லுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. அது இல்லாமல் இப்போ வந்துட்டு நிறைய அந்த சோளம் இருப்போம்ல மாட்டுக்கு, அது வந்துட்டு இப்போது முன்னெல்லாம் அறுத்தோன்னா அவ்வளோதான் முடிஞ்சது, ஒன் சைடு அறுத்தா திரும்ப முடிஞ்சுது. ஆனால் இப்போ வந்துருக்கிற சோளம் வந்துட்டு எரிச்சிட்டு அது அறுவடை பண்ணிட்டோன்னு கூட திரும்ப சீக்கிரம் வச்சு பாஞ்சு நல்லா வரும். அதை வந்து திரும்ப நம்ம மாட்டுக்கு வந்து அறுவடை பண்ணி போட்டுக்கலாம். அதனால் மாட்டுக்கு வந்து இந்த வெயில் சீசனில் வந்து நல்லா பெஸ்ட் ஒன்றா இருக்காது. இது வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கருவேப்பிலை செடின்னு நினச்சேன். பார்க்கவும் அது வந்து கருவேப்பிலை செடி மாதிரி இருந்தது. பரவாயில்ல, வில்லேஜில் கூட கருவேப்பிலை தோட்டம் போடுறாங்களா அப்படின்னு நினச்சிட்டேன். ஏன்னா நம்ம கிராமத்து சைடு வந்துட்டு வீட்டுக்கிட்டே வந்து கருவேப்பிலை மரம் வந்து வச்சு வளர்த்துப்போம், குழம்புக்காக தானே அப்படின்ட்டு. ஆனால் அது உண்மையிலே கருவேப்பிலை செடி இல்லைங்க, இது ஒரு டிசைனுக்காக யூஸ் பண்ணுற செடி. எந்த மாதிரி டிசைனுன்னா, இந்த ஃப்ளவர் பொக்கேக்கு யூஸ் பண்ணுறது, அப்புறம் நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷனில் ஈவெண்ட்லலாம் வந்துட்டு ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணுற ஒரு செடி இது. இது வந்து ஃபஸ்ட்டு கட்டிங் முடிஞ்சது, 2வது கட்டிங் வந்துட்டு நல்லா சீக்கிரம் பாஞ்சு நல்லா வந்திருக்கு. இது இப்போ வந்து கட் பண்ணுற ஸ்டேஜுக்கு நல்லா வளர்ந்து வந்து நிற்கிது. அப்புறம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பன்னீர் செடி. இது வந்து மோஸ்ட்லி யாருக்கும் அவ்வளோவா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது அதிகமான ஏரியாவில் வந்து இதை நடுவாக பண்ணுறது இல்லை. இது வந்து நல்ல ஸ்மெல்லிங்காக இருக்கும். எந்த அளவுக்கு நல்லா ஸ்மெல்லாக இருக்கும்னா, ஒன்ஸ் நம்ம அந்த தோட்டத்துக்குள்ளே சும்மா போயிட்டு வெளியில் வந்தோன்னா கூட நமக்கே அந்த ஸ்மெல்லு தெரியாது. ஆனால் பக்கத்து இருக்கிறவங்க வந்துட்டு நீ அந்த தோட்டத்துலேருந்து வந்தியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ ஹெவி ஸ்மெல்லாக இருக்கும். அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு வந்து அந்த ஸ்மெல் பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்துட்டு ரொம்ப தலைவலி வர்றதா இருக்கும். இப்போ இங்கே வலை கட்டியிருக்காங்களே, இது ரைட் சைடு, அது வந்து வெத்தலை தோட்டம். அந்த வெத்தலை தோட்டத்தை பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். யாரும் உள்ளர போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக வலை கட்டி சேஃப்டி பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா வெத்தலை வந்து புனிதமான ஒன்று, யாருனாலும் உள்ளர போயிடுவாங்க. அதனால் வந்துட்டு வலை கட்டி அதை சேஃப்டி பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் முன்னாடி வர்றது வந்து சாதுக்குட்டியோட பெரியப்பா. சாதுக்குட்டியோட பெரியப்பாவுக்கு சாதுக்குட்டின்னா ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே அவர் எந்த வேலை செஞ்சுட்டு வந்தாலும், ரொம்ப சலுப்பாவோ இல்லை ரொம்ப டயர்டாகவோ இருந்தாலும் பாப்பா கிட்ட வந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு பாப்பா கொஞ்சிட்டு போனால் தான் அவர் கொஞ்சம் மெயின் ரிலாக்ஸாக இருக்கும். பாப்பாவுக்கும் அப்படி தான், அவங்க பெரியப்பன்னா ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே பாப்பா நாங்கள் தோட்டத்துக்கிட்ட மேலே தோட்டத்துக்கிட்ட போகும்போது அவள் நடந்துகிட்டே தான் வருவாள். ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சுட்டு அவள் கூட ஆடிட்டே நாங்களும் போகிறதுக்குள்ளே டைம் ஆகிடும். இன்றைக்கி பாப்பா நடக்கிறன்னு தான் சொன்னாள், பட் அவள் நடந்து போனால் ரொம்ப வீடியோ லென்த்தாக போயிடும் அப்படின்றதுக்காக அவளை சமாதானப்படுத்தி தூக்கி இடுப்பு மேலே வச்சுட்டு வந்துட்டேன். ஒரு வேளை நல்ல வேளை அவள் அமைதியாக இருக்கா இல்லாமல். பாருங்கள், இங்கே முன்னாடி தெரியறது பன்னீர் தோட்டம் தான். இதில் நிறைய ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே இருக்குது இந்த தோட்டத்தில். அதை நான் ப்ரீஃபாக உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன். முன்னாடி தண்ணி குதிச்சிட்ருக்கு பாருங்கள், இது வந்து பம்பு செட்டு. இது வந்து நிறைய இடத்துல வந்து இப்போ இல்லை. ஏன்னா நிறைய இப்போ வந்து சொட்டு நீர் போட்டாங்க. சொட்டு நீர் போட்டதுனால நிறைய ஒரு சில இடத்துல மட்டும்தான் இதை பார்க்க முடியுது. சொட்டு நீர் போட்டதுனாலையும் ரொம்ப நல்ல யூஸ் என்னென்னா, இந்த மாதிரி வெயில் சீசனில் தண்ணி பாய்ச்சல் வந்து கொஞ்சம் பற்றாக்குறை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா எல்லாத்துலேயும் பாய்ச்சிக்கலாம், நிறைய செடி காய விட வேணாம், ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நல்லாயிருக்கு. பட் இந்த மாதிரி பம்பு சென்ட் இருக்கிற இடத்துல வந்துட்டு நல்லா வெயில் நேரத்தில் பசங்க கூட கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கணும்னா இந்த மாதிரி இடம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஏற்ற இடமாகவும் இந்த இடம் இருக்கும். அப்புறம் இங்கே முன்னாடி தெரியுறது வந்துட்டு குச்சிக்கிழங்கு தோட்டம். அந்த குச்சிக்கிழங்கு தோட்டம் வந்துட்டு
எங்கள் ஊரில் குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சொல்லுவாங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது வந்துட்டு எங்கள் ஃப்ரெண்ட் ஊரில் ஒரு பேர் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு இப்போ அது சரியாக ஞாபகம் இல்லை. அந்த ஊரில் வந்துட்டு நிறைய கருணைக்கிழங்கு, மஞ்சள், குச்சிக்கிழங்கு, அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ அதெல்லாம் வந்து நிறைய போடுவாங்க. அந்த ஊருமே பார்த்தா ரொம்ப நல்லா க்ரீனிஷாக அழகாக இருக்கும். எந்த இடம்னா தகரம், கள்ளக்குறிச்சி, ஆத்தூர் அந்த மாதிரி இடத்துல வந்து இது நிறைய விளைச்சல் இருக்கும். அந்த ஊர் பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஒரு அந்த ஊருக்கு போயிருக்கேன். அப்புறம் இது வந்துட்டு கலர் பூ, ஹாஸ்டல் பூன்னு சொல்லுவாங்க. எங்கள் குட்டி பாப்பாவுக்கு சாது குட்டிக்கு வந்துட்டு இந்த பூ வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எப்போ அந்த வழியில் போனாலும் பாப்பாவுக்கு அந்த பூ பறித்து கொடுக்கணும். அதை பறித்து கொடுத்தா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவான். இது வந்து ஹாஸ்டல் பூ, கலர் பூ, ஆஸ்கா பூ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது இதுக்கு. இதுவும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு இருக்கும். நான் இல்லை அவங்க தாத்தா, அவங்க அப்பா எப்போ போனாலும் குட்டி பாப்பாவுக்கு வந்து அந்த பூ பறித்து கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா எங்களை யாருமே தோட்டத்தில் வேலை செய்யவே விட மாட்டோம். அழுந்துகிட்டே இருப்பா பூ 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 அப்படின்ட்டு. அப்புறம் இந்த பூ எப்போ அதிகமாக நல்ல ரேட் போகும்னா கேரளா சைடு ஓணம் பண்டிகை வரப்போ நல்ல கலருக்காக நல்ல ரேட் போகும் இது. ஆனால் ஹீல்டு கம்மியாக இருந்தாலுமே நல்ல ரேட், நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒன்று தான். அடுத்தது நம்ம தோட்டமும் வந்தாச்சு. இது பச்சை மிளகாய், அடுத்து பாவக்காய் தோட்டம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.